வராக அவதாரத்தை பெருமாள் எடுத்த பொழுது பூமி தேவி கேட்குறா, இந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலான்னு. அப்போ பெருமாள் சொல்லலாம், என்னுடைய வைபவத்தை சொன்னால் விசேஷம்னு. நானே போய் ஜனங்களுக்கு இதுதான் இப்படித்தான் பண்ணணும் என்பதாக பிராக்டிக்கலாக சொல்லி கொடுத்து விட்டு வருகிறேன் என்று நாச்சியார் சாட்சாத் பூமி தேவி அவள் நமக்காக பிறந்ததுதான், பிறந்து வளர்ந்ததுதான், வளர்ந்து நடத்தி காண்பித்ததுதான் இந்த மார்கழி நோன்பு. இது கன்னியா பெண்கள் மட்டும்தான் அப்படி இல்லை. இந்த மாதத்துல யார் பகவான் கிருஷ்ணன் நினைச்சு வழிபட்டாலும் அவர்களுக்கு க்ஷேமம்தான், சந்தேகமே வேண்டாம். கன்னியா பெண்களை இந்த மாசத்துல நாம ரொம்பவே கவனமாக போற்றி கொண்டாடணும். இந்த விரதத்தை அவர்கள் சரியான விதத்துல, அதாவது புஷ்பங்களை சூட்டிக்கிறது இல்லைன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கா, நெய்ப்பால் ஒரு மாதம் சாப்பிட்றதுலன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. அதை பண்ணி முடிச்சால்னா கட்டாயம் கண்ணனை போன்ற ஒரு நல்ல காதல் மணாளன் அவர்களுக்கு, அதாவது அவர்கள் காதலித்ததுன்னு அர்த்தம் சொல்லல, அவர்களை நன்கு விரும்பி அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல கணவன் கிடைப்பான். இது பெண்களுக்கு மட்டுமில்ல, நம் எல்லோருக்குமான விரதம் இது. ஓகே ஓகே ஓகே. அதனால 30 நாள் திருப்பாவை பாடுங்க. ஓகே. கோதாஸ்துதி என்று சுவாமி வேதாந்த தேசிகன் ஆண்டாள் நாச்சியார் பேர்ல ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். 29 ஸ்லோகங்கள். அனந்தாழ்வான்றதான மகான் இப்ப சொன்னோம் இல்லையா, அவர் சதுஷ்லோகின்னு 4 ஸ்லோகம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஆண்டாளுடைய பெருமையை காண்பிக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள். அதான் பாடும். இப்படி ஆண்டாளுடைய பெருமை, கண்ணனுடைய பெருமை, இது ரெண்டும் கலந்து தனுர்மாதத்தில் நாம் காலையில் ஒரு பூஜையும் எப்பொழுதும் செய்ய வேண்டிய பூஜையும் செய்து நீங்காத செல்வம் நிறைந்து எங்கும் திருவருள் பெற்று இன்புறுகிற நாம எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறோம்.